கடந்த தினங்களில் குறைந்திருந்த மழை மீண்டும் தொடங்கியதும் போக்குவரத்து நெரிசலும் ஓணக்காலத்தில் மூணாரின் சுற்றுலாவை பாதிக்கும் என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளது. கடந்த 2 மாதங்களாக குறைந்த பயணிகளின் வருகை ஓண விடுமுறையில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்ட நெரிசல் அதிகரிக்கும் போது அதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது. கடந்த 3 நாட்களாக மழை குறைந்த நிலையில் மூணார் மற்றும் ஹைரேஞ்சி பகுதியில் காலநிலை தெளிந்து காணப்பட்டது. ஆனால் மீண்டும் மழை அதிகரித்தால் ஓணக்காலத்தில் அது சுற்றுலாவையும் பாதிக்கும். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பதோடு மூணாரில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் சுற்றுலா பகுதியில் செயல்படுபவர்களை பாதிக்கிறது. கோடை விடுமுறைக்கு பின்பு மூணாரிலும் சுற்றுப்புற பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்திருந்தது. ஓரளவுக்கு சுற்றுலா பயணிகள் வந்தபோதும் கடந்த 2 மாதங்களாக சுற்றுலாத்துறை மந்தமாகவே இருந்தது. வரவுள்ள ஓண விடுமுறையை നമ്പിதான் സുற்றுലാവെ നമ്പിയുള്ളവர்கள் ഉള്ളனர். ഇത്തരത്തിൽ ട്രാഫിക്കും കാര്യങ്ങളും വന്നു കഴിഞ്ഞാൽ ഒരു രീതിയിലും മൂന്നാറിന് ശാശ്വതമായ ഒരു ടൂറിസം വളർച്ച ഉണ്ടാകില്ല എന്നാണ് ഈ അവസരത്തിൽ പറയാനുള്ളത്. ഇതിന് ഗൗരവമായി കണ്ടുകൊണ്ട് മന്ത്രിയുടെ ശ്രദ്ധയിൽ ഇത് പെടുത്തുകയും ഇതിന് വേണ്ട നടപടികൾ സ്വീകരിക്കുകയാണ് വേണ്ടത്. ഒപ്പം തന്നെ മുൻകാലങ്ങളിൽ പ്രഖ്യാപിച്ച ബൈപ്പാസ് ഉൾപ്പെടെ അല്ലെങ്കിൽ ഫ്ലൈ ഓവർ ഉൾപ്പെടെയുള്ള കാര്യങ്ങൾ എത്രയും പെട്ടെന്ന് വരുത്തി മൂന്നാറിന് ശാശ്വതമായ ഒരു പരിഹാരം കണ്ടെത്തിയില്ലെങ്കിൽ മൂന്നാറിൻ്റെ ടൂറിസം എന്നേക്കുമായി നിൽക്കുന്ന ഒരു സാഹചര്യത്തിലേക്ക് പോകുമെന്നാണ് ഈ അവസരം. ஓண விடுமுறைக்காக ஹோம் ஸ்டேக்களிலும் ரிசோர்ட்டுகளிலும் இப்போதே புக்கிங் தொடங்கியுள்ளது. ஆனால் காலநிலை பாதிப்பு ஏற்படுத்தினால் நேரியமங்கலம் முதல் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்தாலும் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அது பாதிக்கும். இதை முன்னில் கண்டு பயணிகளின் கூட்டம் அதிகரிக்கும் முன்பே போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது. நியூஸ் பியூரோ, மூணார்.